श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 10வது ஸ்லோகம். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் பகவன் நாமாவை தடையில்லாமல் சொல்லணும், தயங்காமல் ஒரு இடத்துல போய் அதை பற்றி பாடி பரவணும். அப்படின்னா பெருமாளோட கல்யாண குணங்களை என்ன தொடர்ந்து சிந்திக்கணும், அதை பற்றி தொடர்ந்து எல்லாரோடையும் பகிர்ந்து பேசணும். அப்படின்னா அதுக்கு ஒரு புத்தி வேணுமே. அந்த புத்தியை என்ன பண்ணுறேன், அதை தான் கொடுக்குறதா? ஒருத்தருக்கு அதுபோல் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னா அவனுக்கு அந்த புத்தியை நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். எப்படின்னா, சததயுக்தானாம் நிலைப்பற்ற உள்ளம் உடையவர்களாய். நிலைப்பற்ற உள்ளம் எதில் நிலை பெற்று இருக்கணும்? பகவன் நாமாவை தயங்காமல் எந்த நேரமும் உச்சரித்து கொண்டிருப்பதற்கு நிலையான மனம். பகவனுடைய கல்யாண குணங்கள், பகவன் நாமாவை சொல்வது எப்படி ஏற்புடையதோ, எப்படி என்ன அது மனதிற்கு இனிமையானதோ, அதுபோலவே பெருமாளோட கல்யாண குணங்கள். அவர் ராமனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தார், கிருஷ்ணனாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணின்னு இருக்கார். அதுக்கப்புறம் நிருசிம்ம அவதாரத்தில் பெருமாளோட என்ன சிறப்பு. ஏன்னா நிருசிம்ம அவதாரத்தில் பெருமாள் ரொம்ப அழகன். அப்படின்னா அந்த என்ன அழகன், சுந்தரம் என்ன சொன்னால் எப்படிப்பட்ட சுந்தரம் என்றாலே அழக அப்படின்னு சொன்னான். அதுபோல் அந்த பெருமாளோட கல்யாண குணங்கள். ஏன் துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்கு பெருமாள் என்ன சீக்கிரமாக வரார், இல்லாட்டி போனால் ஏன் பெருமாள் வரல, அப்படியானாலும் எதுக்காக இருந்தாலும் பெருமாளோட அந்த அனுகிரகம் பண்ணணுன்ற ஒரு குணம் இருக்குல்ல, பக்தருக்கு வாத்சல்யம் இருக்குல்ல, அந்த பக்தஜன வாத்சல்யத்தை பெருமாள் எப்படி எல்லாம் கை கொள்கிறார் அப்படின்றத பற்றி பேசுறது. அதுபோல் நிலைப்பற்ற உள்ளம் என்ன, இதுபோல் பகவானுடைய குணங்களில் மனம் எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பிரீதிபூர்வகம் பஜதாம், அன்புடன் சேவிப்பவர்கள். பெருமாளண்ட என்ன கஷ்டப்பட்ட காட்டில் இப்படி நடந்தையே, ரொம்ப சிரமம் இல்லை, இது என்ன இப்படியெல்லாம் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதுபோல் மனசில் ஈடுபடுறது. அப்புறம் பெருமாளுக்கு ஏதோ வருமா அப்படின்னு நினச்சிக்க, பெருமாளுக்கு எதான வருமா? ஒன்றுமே வராது தான். அவருக்கு எந்த தீங்கும் சுவாமிண்ட அண்டவே அண்டாது. இருந்தாலும் ஆழ்வார்கள்லாம் எப்படி மனசில் வச்சுண்டா, அடோ பெருமாளுக்கு எதான வந்துடுமா, கண்ணூறு வந்துடுமா, அது எப்படி அந்த திருஷ்டியை கழிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பெரியாழ்வார் கூட என்ன சொன்னார், பல்லாண்டு நீ ரொம்ப க்ஷேமமாக இருக்கணும், உன்னுடைய திருமார்பில் இருக்கிற தேவிகளோட பத்திரமா இருக்கணும், ஜாகிரதையாரு, யாரான தப்பாக எதான பார்த்துட்டு போகிறா ஒன்ன அப்படின்லாம் சொன்னார். அது என்னது, மனது போல அது ஈடுபாடு அதில். அதுக்கப்புறம் பஜதாம் பிரீத்திபூர்வகம், அன்புடன் செவிப்பவர்களும் ஆகிய அவர்களுக்கு ஏன எதனால் அவர்கள் என்னை உபயாந்தி அடைவார்களோ, எதனால் ஸ்ரீகிருஷ்ணனை அடைவார்களோ அதுக்கு என்ன புத்தி வேணும், பகவானுடைய நாமஸ்மரணை. அந்த புத்தியை ததாமி, அதை அவர்களுக்கு அளிக்கின்றேன். ததாமி என்றால் கொடுக்கின்றேன். என்ன எப்போ கொடுக்குறார், இதுபோல் பெருமாளோட கல்யாண குணங்களை பற்றி பேசுறதுக்கு உண்டான நல்ல புத்தி இருக்கு இல்லையா, சத்புத்தி. ஒரு தயங்காமல் அதை பற்றி ஒரு ஈடுபாடு குறைவு இல்லாமல் எப்பவும் பெருமாளை பற்றி நினைக்கிற அந்த புத்தியை நானே கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது புத்தி யோகம்ன்றது பகவத் விஷயங்களை கேட்டு தெளிவுபட கண்டு பகவானுடைய என்ன பண்ணும், பகவானுடையவே எல்லாவற்றையும் அதையே நாடும் புத்தியை கொடுப்பது என்னது, புத்தி யோகம். அதை நானே என்னுடைய பக்தர்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விவரமாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.
ஓம்